தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நான் யார் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தொடர்கிறது. உருவமயமான கனவிலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். பொய்யான பெயர்களிடத்தும் உருவங்கள் இடத்தும் உள்ள பற்றை விட்டு ஒழியுங்கள். இந்த மாய பெயர்களால் ஏமாற்றம் அடையாதீர்கள். எப்பொழுதும் உறுதியாக நிலைத்திருக்கும் உண்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை நேசியுங்கள். ஆத்மா அல்லது பிரம்மனே உண்மையான வஸ்து. ஆத்மா மாத்திரமே எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது. ஆத்மாவில் வாசம் செய்யுங்கள். பிரம்மனாகவே மாறிவிடுங்கள். இதுதான் உண்மையான வாழ்வு. மிகுந்த வேகத்துடன் தீராமல் சுற்றி வரும் சக்கரத்தை போன்றது நம் மனம். ஒவ்வொரு சுற்றிலும் அது புது புது எண்ணங்களை உண்டு பண்ணுகிறது. இந்த சக்கரமானது நுண்ணிய பிராணனால், அதாவது சூக்ஷ்ம பிராணனால் சுற்றப்படுகிறது. நான் என்ற எண்ணமே மனம் என்ற மரத்தின் விதை. இந்த அகங்கார விதையிலிருந்து கிளம்பும் முளையானது உருவமின்றி தோன்றுகிறது. இது உள் அனுபவத்தினால் மாத்திரம் அறியக்கூடியது. இந்த முளையே புத்தி. இந்த முளையிலிருந்து சங்கல்பங்கள் அல்லது எண்ணங்கள் கிளை பிரிகின்றன. ஒரே சங்கல்பம் குறுகிய காலத்தில் பல எண்ணங்களாக விரிவடைந்திருப்பதை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஒரு தேநீர் விருந்து வைக்கும் எண்ணம் உதிக்கிறதென வைத்துக் கொள்ளுங்கள். தேநீரின் ஒரே எண்ணமானது உடனே சர்க்கரை, பால், தேக்கப்புகள், மேஜைகள், நாற்காலிகள், மேஜை விரிப்புகள், துடைத்துணிகள், கரண்டிகள், தித்திப்பு பண்டங்கள், உப்பு பதார்த்தங்கள் முதலிய பலவித எண்ணங்களை உண்டு பண்ணிவிடுகிறது. ஆகையால் இந்த உலகம் சங்கல்பங்களின் விரிவே. உலகப் பொருள்களின் மீதுள்ள மனதின் எண்ணங்களின் விரிவே அடிமைத்தனமாகும். சங்கல்பங்களின் தியாகமே மோட்சம். முளையிலே இந்த சங்கல்பங்களை கிள்ளி எறிய நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான சந்தோஷம் அடைவீர்கள். தினமும் இந்த மனமாகிய மரத்தின் கிளைகளை வெட்டி வெட்டி கடைசியில் அந்த மரத்தையே வேரோடு தொலைத்து விடுங்கள். நான் என்ற எண்ணத்தை அந்த மனமாகிய மரத்தின் வேரிலேயே நசித்து விட்டால் அது திரும்பவும் வளராது. கிளைகளை களைத்தெறிந்து விடுவது இரண்டாவது விஷயமே. முதலாக செய்ய வேண்டியது மரத்தை வேரோடு தொலைத்து கட்ட வேண்டியதே. சங்கல்பம்தான் சம்சாரம். அதன் அழிவே மோட்சம். திரும்பவும் ஏற்படாதவாறு உள்ள சங்கல்பத்தின் நாசமே மாசற்ற பிராமிக்க இருப்பிடத்தை உண்டு பண்ணுகிறது. அடிமைத்தனத்தின் மூல காரணம் சங்கல்பமாகையால் அதை உங்களிடமிருந்து நீங்கள் வேரோடு தொலைத்து தள்ள வேண்டும். இத்தகைய சங்கல்ப நாசம் அறிவு திறமையுடன் பயிற்சிக்கப்பட வேண்டும். பொருள்களின் உருவமாகவும் அதை அனுபவிப்பவர்கள் ஆகிவிடாதீர்கள். எப்பொழுதெல்லாம் பொருள்களை பற்றியும் அதை அனுபவிக்கும் அபிப்பிராயம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் செய்யுங்கள். எல்லா சங்கல்பங்களையும் ஒழித்த பிறகு எது மிஞ்சி இருக்கிறதோ அதுவே நீங்களாகுங்கள். திரும்ப திரும்ப நினைப்பதன் காரணமாக எண்ணங்கள் பலம் பெறுகின்றன. ஒரு கெட்ட எண்ணத்தையோ நல்ல எண்ணத்தையோ ஒரு தடவை அனுமதித்தால் அவைகளுக்கு திரும்பவும் ஏற்படும் வழக்கம் உண்டு. எண்ணங்கள் குழுமுகின்றன. ஒரே இனத்தை சார்ந்த பறவைகள் ஒன்று சேர்வது போல ஒரு கெட்ட எண்ணத்திற்கு நீங்கள் இடமளித்தால் எல்லாவித கெட்ட எண்ணங்களும் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்குகின்றன. நல்ல எண்ணத்திற்கு இடமளித்தால் அநேக நல்லெண்ணங்கள் ஒன்று சேர்கின்றன.
ஒரு ரகம் அதே ரகத்தை ஆகர்ஷிக்கிறது. நீங்கள் ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டால் அந்த எண்ணம் மற்றவர்களிடம் உள்ள எல்லாவித கெட்ட எண்ணங்களையும் பிடித்து இழுக்கிறது. நீங்கள் அந்த எண்ணத்தை மற்றவர்களிடமும் தள்ளிவிடுகிறீர்கள். எண்ணம் அசைகிறது. எண்ணமானது ஜீவிக்கும் ஒரு மாபெரும் சக்தி. எண்ணம் ஒரு வஸ்துவாகிறது. மனதில் ஒரு நல்லெண்ணத்திற்கு இடம் கொடுத்தால் இந்த எண்ணம் மற்றவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களையெல்லாம் ஆகர்ஷிக்கிறது. நீங்கள் அதே நல்லெண்ணத்தை மற்றவர்களுக்கு மாற்றிவிடுகிறீர்கள். இந்த கெட்ட எண்ணங்களால் இந்த உலகை நீங்கள் அசுத்தப்படுத்துகிறீர்கள், கெடுத்து விடுகிறீர்கள். உங்கள் நல்லெண்ணங்களால் நீங்கள் உலகிற்கு உதவுகிறீர்கள். எண்ணமற்ற நிலை ஏற்படும் போது நீங்கள் அமர நிலையையும் அழியாத அமைதியையும் பேரின்பத்தையும் அடைவீர்கள். அற்ப நம்பிக்கைக்கு உரியவர்களே, உங்களது ஆழ்ந்த அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். சம்சார சக்கரத்தில் உழல்பவர்களே, சாஸ்வதமான சந்தோஷ சக்தியின் ஊற்றும் எல்லையற்ற களிப்பின் ஊற்றும் ஜீவிதத்தின் ஆதி காரணமும் ஒளியுடையதும் அன்புடையதும் ஆதியும் எல்லையற்ற அமைதியுடையதும் தலையாய கீர்த்தி உடையதுமான அமரத்துவம் வாய்ந்த பேரின்ப நிலையான உங்கள் நித்தியமான சாந்தி ஓங்கும் இருப்பிடத்திற்கு நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். ஆத்ம எண்ணத்தினால் மனதை நிரப்புங்கள். பரிசுத்த தன்மையிலும் தெய்வீக தன்மையிலும் உங்கள் உணர்ச்சிகள் ஊறட்டும். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உரோமத்திலும் எல்லா ஒளிக்கும் மேலான உயரிய பிரகாசம் ஜொலிக்கட்டும். நித்தியமான தெய்வீகத்துவம் உங்களது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஓடட்டும். உங்களது ஒவ்வொரு மூச்சும் நித்தியத்துவத்தின் உடையவும் பரநிலையை உடையதுமான கீதத்தை சோகம் சோகம் என்பதோடு கானம் செய்யட்டும். இந்த நான் என்பதே பஞ்ச கோஷங்களையும் விட்ட பொழுது மிஞ்சியுள்ள வஸ்துவாகும். இதன் இயற்கை சுபாவம் சச்சிதானந்தமாகும். இதுதான் அமரத்துவம் வாய்ந்த ஆத்மா அல்லது பிரம்மன். அஞ்ஞானத்தினாலும் அனாத்மாவை ஆத்மா என்று தவறுதலாக நினைப்பதினாலும் இந்த பஞ்ச கோஷங்களையே நீங்கள் சுத்த நித்திய ஆத்மா என கற்பித்துக் கொண்டீர்கள். ஆத்ம ஞானத்தை பெறுவதன் மூலம் இந்த பஞ்ச கோஷங்களையும் தாண்டி சென்று சுதந்திரர்கள் ஆவீர்கள். எனவே நான் யார் என்பதை அறிந்து உங்களது சுயம் சச்சிதானந்த ரூபத்தில் வாசம் செய்வீர்களாக என்ற குருதேவரின் அழகான கருத்தோடு இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. இதன் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நாளையும் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.